அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 முக்கோணவியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 6.7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை கேட்கப்பட்டுள்ள முக்கோணவியல் விகிதங்களில் மாற்றி கூறுக. இதிலே ஒரு 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு சைன் 74 டிகிரியின் மதிப்பை கொசைனில் அதாவது காசில் சொல்லணும். இரண்டாவது கணக்கு டேன் 12 டிகிரியின் மதிப்பை காட் டேஞ்சென்டில் சொல்லணும், அதாவது காட். மூன்றாவது கணக்கு கொசிக்கன் 39 டிகிரியின் மதிப்பை சீக்கனில் சொல்லணும். முன்னாடி பயிற்சியில் உள்ள அனைத்து கணக்குகளையும் முக்கோணவியல் விகிதங்களின் அந்த அட்டவணை மதிப்புகளை கொண்டு தான் செஞ்சுருப்போம். முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணையை ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். முக்கோணவியல் விகிதங்கள் இது தீட்டா. கோண மதிப்புகள் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. முக்கோணவியல் விகிதங்களில் முதல்ல சைன் தீட்டா பார்க்கலாம். சைன் தீட்டா மதிப்புகள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய கணக்குகளில் சொல்லியிருக்கோம். 0, கால், அரை, முக்கால், முழுசு இந்த மதிப்புகளை வர்க்கமூலப்படுத்தும் போது நமக்கு சைன் தீட்டாவின் மதிப்புகள் கிடைக்கும். 0, 1/2, 1/√2, √3/2, 1. சைன் தீட்டா மதிப்புகளின் ரிவர்ஸு தான் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். 0 டிகிரிங்கிறது 90 டிகிரியில் வந்துடும். 30 டிகிரிங்கிறது காஸ் 60 டிகிரிக்கு வந்துடும். அதே போல் ரிவர்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது டேன் தீட்டா. டேன் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா மதிப்புகளை காஸ் தீட்டாவின் மதிப்புகளால் வகுக்கும்போது நமக்கு டேன் தீட்டாவின் மதிப்புகள் கிடைக்கும். இப்போ 0/1 0, 1/2 டிவைடட் பை √3/2, 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/√3 அப்படின்ட்டு இருக்கும். மதிப்புகள் நிறைய முறை பார்த்துட்டோம். ஸோ வேகமாக போட்டுடலாம். 1 √3 வரையறுக்க இயலவில்லை. அடுத்தது கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டாவின் தலைகீழாக எழுதணும். இது ரிவர்ஸில் எழுதுறது, இது தலைகீழாக எழுதணும். சைன் தீட்டா 0னா 0/1ன்னு அர்த்தம். அதை தலைகீழாக எழுதும்போது 1/0 ஆயிரும். இப்போ எனிதிங் பை 0 வரையறுக்கப்படவில்லை. அடுத்து 1/2 இதை தலைகீழாக எழுதும்போது 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இதை தலைகீழாக எழுதுனா √2, 2/√3, 1 தலைகீழாக எழுதும்போது 1 தான் கிடைக்கும். அடுத்தது சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாவை காஸ் தீட்டாவுடைய தலைகீழின்னு சொல்லலாம். அப்படின்னா கொசிக்கன் தீட்டாவை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்து எழுதிக்கணும். வரையறுக்கப்படவில்லை. அடுத்தது 2, அடுத்தது √2, 2/√3, 1. காட் தீட்டா. காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டேன் தீட்டா மதிப்புகளை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 0 இந்த பக்கம் வந்துடும். 1/√3, 1 √3 வரையறுக்கப்படவில்லை. அட்டவணையை நல்லா கவனித்தா தெரியும். சைன் மதிப்புகளை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா காஸ் கிடைக்குது. இப்போ இது ரெண்டும் ஒரு பேர். கொசிக்கன் தீட்டா மதிப்புகளை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும்போது சீக்கன் தீட்டா மதிப்புகள் கிடைக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரு பேர். டேன் தீட்டா மதிப்புகளை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா காட் தீட்டா மதிப்புகள் கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரு பேர் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சைன் 0 டிகிரியோடைய மதிப்பு 0, காஸ் 90 டிகிரியோடைய மதிப்பு 0. இப்போ சைன் 0 டிகிரி காஸ் 90 டிகிரிக்கு சமமாக இருக்கிறது. சைன் 30 டிகிரியின் மதிப்பு 1/2. அதே போல் காஸ் 60 டிகிரியின் மதிப்பு 1/2. இப்போ சைன் 30 டிகிரி சமம் காஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சைன் 45 டிகிரி 1/√2, சைன் 45 டிகிரியின் மதிப்பும் காஸ் 45 டிகிரியின் மதிப்பும் சமமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே 0 டிகிரி 90 டிகிரி, 30 டிகிரி 60 டிகிரி, 45 டிகிரி 45 டிகிரி எல்லாமே சேமாக வரத்துக்கு என்ன பண்ணலான்னா, சைன் 0 டிகிரி சமம் காஸ் 90 டிகிரி அப்படிங்கிறத காஸ் 90 டிகிரி மைனஸ் 0 டிகிரி அப்படின்னு எழுதலாம்.
90ல் 0 போயிடுச்சுன்னா 90 தான். அதே போல் காஸ் 60 டிகிரி அப்படிங்கிறத காஸ் 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 90ல் 30 போயிடுச்சுன்னா 60 டிகிரி தான். காஸ் 45 டிகிரி அப்படிங்கிறத காஸ் 90 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு சொல்லலாம். இந்த 3 கூற்றுகளிலிருந்து ஒரு ஃபார்முலா நம்ம மேக் பண்ண முடியும். சைன் 0 டிகிரி சமம் காஸ் 90 மைனஸ் 0 டிகிரி, சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி, சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. இப்போ இதில் பாருங்கள் ஃபார்முலா சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஆகவே இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சைன் தீட்டா சமம் காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அதே போல் காஸ் தீட்டாவின் மதிப்புகளை ரிவர்ஸில் எழுதினாலும் சைன் கிடைக்கும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அடுத்தது டேன் தீட்டாவின் மதிப்புகளை ரிவர்ஸில் எழுதும்போது காட் தீட்டாவின் மதிப்புகள் கிடைக்குது. அந்த ஃபார்முலா பாருங்கள். டேன் தீட்டா ஈக்குவல் டு காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா. டேனுக்கு சொன்ன மாதிரி காட்டுக்கும் நம்ம சொல்லலாம். காட் தீட்டா ஈக்குவல் டு டேன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொசிகன் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் ஒரு பேர்னு சொன்னோம். கொசிகன் தீட்டா மதிப்புகளை ரிவர்ஸில் எழுதும்போது சீக்கன் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும். ஸோ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இது அப்படியே ரிவர்ஸில் சொன்னோம்னா சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. மாணவர்களுக்கு எந்த 2 முக்கோணவியல் விகிதங்களை பேர் அப்படின்னு நினைவில் வச்சுக்கிறதுன்னு குழப்பமாக இருக்கும். பாருங்கள், சைன் கொசைன், சைன் கொசைன் இது ரெண்டும் ஒரு பேர். டேஞ்சன்ட் கோடேஞ்சன்ட் இது ஒரு பேர். அடுத்து பாருங்கள், சீக்கண்ட் கொசிகண்ட். இதைத்தான் நம்ம சுருக்கமாக சைன் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை சுருக்கமாக டேனும் காட் அப்படின்னு சொல்கிறோம். இதை சுருக்கமாக சீக்கன் கொசிக்கன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வர்ற பயிற்சி 6.3 கணக்குகள் முழுமைக்கும் இந்த ஃபார்முலாஸை பயன்படுத்தி தான் ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். முதல் கணக்கு, சைன் 74 டிகிரியை காஸ் தீட்டாவுக்கு நம்ம சொல்லணும். நமக்கு ஃபார்முலா இருக்குது. சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்போது சைன் 74 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீட்டா 74 டிகிரி. சைன் 74 டிகிரி சமம் காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம 74 தான் போடணும். 74 டிகிரி. 90ல் 76 போயிடுச்சுன்னா 16 டிகிரி. ஸோ காஸ் 16 டிகிரி. அடுத்து டேன் 12 டிகிரி. இதனுடைய மதிப்பை கோடேஞ்சன்ட்டில் சொல்லணும், அதாவது காட்டில் சொல்லணும். நமக்கு ஃபார்முலா டேன் தீட்டா ஈக்குவல் டு காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். டேன் தீட்டா ஈக்குவல் டு காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இங்கே தீட்டா அப்படிங்கிறது 12 டிகிரி இந்த கணக்கில். ஸோ டேன் 12 டிகிரி ஈக்குவல் டு காட் 90 மைனஸ் 12 டிகிரி. 90ல் 12 போயிடுச்சுன்னா 78 டிகிரி. ஸோ ஆன்சர் காட் 78 டிகிரி. டேன் 12 டிகிரி இதனுடைய மதிப்பை காட்டேஞ்சன்ட்டில் சொல்லணும்னா காட் 78 டிகிரி. அடுத்தது 3வது கணக்கு, கொசிக்கன் 39 டிகிரி இதனுடைய மதிப்பை சீக்கண்டில் சொல்லணும். இந்த 6 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பாருங்கள். கொசிக்கன் தீட்டாவை சீக்கன் தீட்டாவில் சொல்லணும். அப்போ இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். கொசிக்கன் தீட்டா சமம் சீக்கன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த கணக்கில் தீட்டாவின் மதிப்பு 39 டிகிரி. ஸோ கொசிக்கன் 39 டிகிரி சமம் சீக்கன் 90 டிகிரி மைனஸ் 39 டிகிரி. 90ல் 39 டிகிரி போயிடுச்சுன்னா சீக்கன் 51 டிகிரி. ஆகவே கொசிக்கன் 39 டிகிரியின் மதிப்பை சீக்கனில் சொல்லும்போது சீக்கன் 51 டிகிரி.
அவ்வளோதான் சார். இந்த பயிற்சியில் ஒவ்வொரு கணக்கையும் இந்த 6 ஃபார்முலாஸை பயன்படுத்தி தான் கணக்குகளை செய்ய போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நினைவில் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 6.8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்ட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.